மொத்தம் 7 டேக், அட்ரஸ் டேக் வந்து 7 டேக் இருக்கு. 7 டேக்குமே பூர்த்தி செய்யப்படாமல், நிரப்பப்படாமல் புத்தம் புதிய அட்ரஸ் டேக் இருந்தது. அந்த எழுத்துக்கள் மறையப்படக்கூடாதுன்றதுக்காக அட்ரஸ் டேகோட பின்பக்கம் அரக்கு சீல் வச்சிருப்பாங்க. இங்க எடுத்து பார்த்தா அட்ரஸ் டேக் ஃபில் பண்ணல, காலியாக நிரப்பப்படாமல் இருக்கிறது. அரக்கு சீல முன்பக்கமா வச்சிருக்கிறாங்க. இதை குறித்தெல்லாம் தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டபோது அது ஹியூமன் எரருங்கிறாங்க. யாரோ ஒரு பூத்துல தெரியாம நிரப்பாமல் விட்டுட்டாங்கன்னு. அதை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் வாக்கு எண்ணிக்கப்போ ஒரு தடவை திறந்து இருக்கணும், திருப்பி சீல் பண்ணிருக்கணும். அப்ப 2 அரக்கு சீல் இருக்கணும். அதுல இந்த மொத்த தேர்தலிலுமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக பாதுகாக்கப்படவில்லை. சரியாக பாதுகாக்கப்படாததினால் இந்த தேர்தல் முறையான தேர்தல் இல்லை என்பதை எங்களால் அறிவியல் பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றும் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், சமூக செயல்பாட்டாளர் திருமதி கவிதா. வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். குறிப்பா இப்ப குளத்தூர் நேற்று கடந்த காலத்துல சிஎம் பேசினது 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து புரோட்டா போட்டாங்க அப்படின்னு அவர் கடுமை விமர்சித்தார். இப்ப அந்த குளத்தூர் நேற்று ஒரு பெரிய திருப்பத்தை நோக்கி போய்கிட்டு நினைக்கிறேன். விவிபேட் மற்றபடி இவிஎம் மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணி சரிபார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பல்வேறு குளறுபடிகள் நடந்ததும் கிட்டத்தட்ட பொழுது அம்பலமா இருக்கிறது. நீங்க கூட உங்க முகமுல் பதில பார்த்தா சால்னா ரெடி அப்படின்னு போட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட அது உறுதியா இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை நோக்கி இளங்கோ அவர்கள் வழக்கறிஞரும் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன நடந்தது, எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். என்ஆர் இளங்கன் ஐயாவுடைய அந்த பைட்டை பார்த்த உடனே எனக்கு மனசுல இருந்த வேதனைகள் எல்லாம் ஏதோ அப்படி குறைஞ்சது மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா இவிஎம்ல பிரச்சனை இருக்குன்னு நாங்க ரொம்ப காலமா, கிட்டத்தட்ட நாங்க ஒரு அமைப்பு ஒண்ணு பண்ணிருந்தோம். 2018 இந்தியா லெவல்ல ஜன்மஞ்சுன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு பண்ணிருந்தோம். இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். நோ இவிஎம் ஒன்லி பேலட் பேப்பர்ன்றோம் அதோட ஸ்லோகமே. ஏன்னா 2014 பிஜேபி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பாத்துட்டு இருக்கோம். நம்ம எதிர்பாராத ரிசல்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரிசல்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப எங்களுக்கு இவிஎம் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல கொளத்தூர் ரிசல்ட் வந்த அடுத்த செகண்ட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இவிஎம் சரியில்லை, இவிஎம் பிரச்சனை. அப்போ இது வந்து தலைவர்கள் எல்லாம் வந்து சொல்ல தயங்கினாங்களா, இல்ல என்ன விஷயம், எதனால சொல்லல அப்படின்றது தெரியல. ஆனா யாருமே இவிஎம் மேல குறை சொல்லல. பட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஸ்டாலின் ஐயா இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்த உடனே நாளைக்கு கவுண்டிங் பண்ண போறாங்க, நாங்க 7ஆம் தேதி அதை வந்து நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு பயங்கர ஷாக். இது ரிசல்ட் எப்படி வரும்ன்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியல. பிகாஸ் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம பாத்துட்டு இருக்கும் போதே இது வந்து நிச்சயமா நமக்கு பாதகமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னடா ரீகவுண்டிங் சொல்றாங்களே, நான் 3 நாளா அதை பத்தி எதுவுமே நாங்க ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்ப 3 நாளா ஆன்லைன்ல ஆஸ் யூஷுவல் இந்த ஃப்ராடுங்க வந்து இந்த சந்தோஷப்படுவாங்கல்ல, திமுகனாலே ஒவ்வாமையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் மறுபடியும் கொத்து போராட்டான்னு அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இரிட்டேட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து என்ன ஐயா அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த உடனே அவ்வளவு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 8 மிஷின்ல 3 மிஷின் தப்புன்னு தெரிஞ்சாச்சு, 3 மிஷின் ஒர்க் ஆகல. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் a human error. How can we take it as a human error? It is my rightல. நீங்க ஈஸியா சொல்றீங்க, கொளத்தூர்ல நாங்க கொத்து போராட்ட ஸ்கெட்ச் போட்டோம், மத்த இடங்கள்ல நாங்க ஸ்கெட்ச் போடாம விட்டுட்டோம் அப்படின்னா சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருக்குன்னா 2 வருஷத்துல ஒரு ஆட்சி அமைச்சிட்டு 70 வருஷம் கிராஸ் ரூட் லெவல் ஒர்க் பண்ணி வந்த ஒரு கட்சி இது. எங்களுக்கு தெரியாதா நாங்க எங்க என்ன வேலைப்பாடு செஞ்சு வச்சிருக்கோம்னு? தோல்வி வரலாங்க, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம். அது எப்படி நீங்க சொல்லி வச்ச மாதிரி 3 மாநிலத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் தோப்பாங்க? ஒரு முதலமைச்சர் தோக்கலீங்க. இப்ப நம்ம சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு வைத்திருச்சலு, நீங்க கொளத்தூர்லயே தோத்துட்டீங்க. கொளத்தூர் தொகுதியே வந்து பார்த்தவங்க சொல்லுவாங்க கொளத்தூர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. பேசுற வாய் எங்க இருந்தாலும் என்ன வேணா பேசும். அப்போ இந்த வேதனை எல்லாம் ஒரு பக்கம் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்ஆர் இளங்கன் சொன்ன உடனே. ஏன்னா இதுல தவறுகள் நடந்திருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹியூமன் எரர் ஒரு மிஷின்ல வரலாம். அது எப்படி 8ல 3 மிஷின் உங்களுக்கு ஹியூமன் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வீடியோவா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த காப்பி எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத வச்சு நாங்க கோர்ட்ல கேஸ் ப்ரொசீட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அப்பதான் நான் சொன்னேன், கொத்து பரோட்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஸ்டாலினாவா நீங்க எல்லாம் ரெடி ஆக போறீங்கடா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க கொத்து பரோட்டா சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கும். அவ்வளவுதான். பிகாஸ்
லீகலா ஒரு ஸ்டெப்ஸ் டிஎம்கே எடுக்குனா இது எந்த அளவுக்கு எடுப்பாங்கன்றது நமக்கு தெரியும். இவங்கள மாதிரி வக்கீல் போகாம இவங்கள மாதிரி கேஸ தோத்துட்டு வர்ற ஆளுங்க நம்ம ஆளுங்க கிடையாது. ஒரு பாயிண்ட் வச்சாங்கன்னா வச்ச இடத்துல இருக்கும். நீங்க பேசுறதுன்னா பேசலாம், சினிமா டயலாக் நீங்க பேசிட்டே இருக்கலாம். எங்க ஐயா பேசாம செயல்படுத்துவாரு அப்படின்றது இப்ப எங்களுக்கு புரியுது. ஏன்னா இவங்க பேச பேச ஒரு டைம் நமக்கே கோபம் வந்துச்சு. என்னடா இப்படிலாம் பேசுறாங்க, நம்ம எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது, என்னதான் ஸ்போர்ட்டிவா எடுக்கிறதா இருந்தாலும் கூட நீ என் சுயமரியாதை, நீ என் தன்மான தீக்கு இழுக்கா வர்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் நீங்க பேசும்போது எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்க முடியும்? இப்ப நாங்க ப்ரூஃப் பண்ணிருக்கோமே, இவிஎம் தப்புன்றது ப்ரூஃப் பண்ணிருக்கோமே, பாத்துருக்காங்க வந்து சொல்றாங்களே, நீங்க அதை அகேன்ஸ்டா அப்போஸ் பண்ணி நீங்க பேசுங்களேன். நாங்க கேஸுக்கு போவோம், நாங்க கோர்ட்டுக்கு போவோம், எங்களுக்கு இந்த அத்தனை காப்பியும் வேணும் அப்படின்னு கட்டா ஒரு மனுஷன் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. உங்க மந்திரிய மாதிரி மைக்கா பார்த்தோன்னு ஈன்னு சிரிச்சுட்டு ஓடவும், சம்பந்தம் இல்லாம பதில் பேசவும், அப்படிப்பட்ட அறவேக்காடுங்க எங்க கட்சியில கிடையாது, திமுகல கிடையாது. அப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் போறதுங்கிறது உண்மையிலேயே திமுகவுக்கு புரிதல்ல. பல்வேறு நேரங்கள்ல குறிப்பாக ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பெல்லாம் இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக, இந்திய மாநிலங்கள் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலம் கொண்டாடக்கூடிய தீர்ப்பாக மாறியது. இப்ப அந்த தீர்ப்பு கூட என்ன சொல்றது, அது ஒரு நியூட்ரலா அது வந்து நார்மலைஸ் பண்ணி அதுவும் சிக்கலுக்கு அழைக்கிறது வேறு. ஆனால் இந்த விஷயமாக பேசும்பொழுது இனிமேலாவது குறிப்பாக எல்லா எதிர்கட்சிகளும், குறிப்பாக காங்கிரஸா இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும் இவிஎம் சிக்கலானது. ஏன்னா இவிஎம் சார்ந்து பல்வேறு போராட்டங்கள் வடநாட்டுல அவ்வப்போது வெடிக்கிறத பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுல இதை பொறுத்த உள்ள ஒரு நம்பிக்கை சார்ந்த, ஏன்னா நாங்க வந்து எஸ்ஐஆர் எல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இருந்தா கூட இப்பத்தான் முதலாக பேசும் பொருளாக மாறிக்கிறது. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனா இதுக்கான விடுவிலைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இனிமேலாவது இவிஎம் கொடுத்து தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் பேச வாய்ப்பு இருக்கா இருப்பாங்க, இது புரிஞ்சுக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இவிஎம் குறித்து நீங்க சொன்ன மாதிரி இந்தியா லெவல்ல பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன் இது ராகுல் காந்தியும் இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிருக்காரு, இவிஎம்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு, நீங்க வந்து ஓட்டர்ஸ் இதுல ஃப்ராட் நடக்குது, ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல ஃப்ராட் நடக்குது, எஸ்ஐஆர்ல ஃப்ராட் நடக்குதுன்றது எல்லாத்தையுமே ராகுல் காந்தி அவர்கள் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க என்னன்னா, இப்ப இங்க காங்கிரஸ் கிடையாது, தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இல்ல. ஏன்னா எல்லாமே வந்து தாவேக்கா தவிட்டு தற்கூறிய எல்லா கட்சியும் மாறிடுச்சு. அதனால அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க பொய்யா இது பண்ணிட்டு இருக்காங்க. மத்த மாநிலங்கள்ல உள்ளவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கேஸ் வரும்போதும் தமிழ்நாடு தான் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிரச்சனை பேசினாங்க அப்படின்னா முதல் குரல் தமிழ்நாட்டுல இருந்து தான் போகும். அது டிமானிட்டைசேஷனா இருந்தாலும் சரி, அது டீலிமிட்டேஷனா இருந்தாலும் சரி, அது நீட்டா இருந்தாலும் சரி, அது எந்த நீங்க கொண்டு வந்த புது குப்பையா இருந்தாலும் சரி, முதல் குரல் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டுல இருந்து இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு முதல் வழிகாட்டுதலும் தமிழ்நாட்டுல இருந்தா இருக்கும். இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போனாங்க அப்படின்னா, திமுக கட்சி போச்சுன்னா இத வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும். ஏன்னா அவங்க பதில் சொல்லணும். எலெக்ஷன் கமிஷன் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் நீங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றது நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? அப்ப இத்தனை பேருடைய நம்பிக்கை நீங்க சதைச்சிருக்கீங்க, ஒரு தவறான வழியில வந்து ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய தப்பு இது. அப்ப தமிழ்நாடு போச்சுன்னா மற்ற மாநிலங்களும் நிச்சயமா அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கும். எந்த மாநிலம் எடுக்குதோ இல்லையோ மம்தா பானர்ஜி கண்டிப்பா எடுப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறதுல இன்னும் கஷ்டம். அப்படிங்கும் போது இது ரொம்ப தேவையான விஷயம். ரெண்டாவது, அடுத்த தேர்தல் வந்து பேலட் பேப்பர்ல வரட்டுமே. அமெரிக்கா போன்ற நாடுகளே பேலட் பேப்பர்ல தானே கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு அந்தந்த எலெக்ஷன் என்றது இல்ல, உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? நீங்க இப்ப இவிஎம் கொண்டுட்டு வந்தீங்க வாக்கு இன்னைக்கு ஈஸியா முடிக்கணும்னு, பட் நீங்க ஈஸியா முடிக்கிறீங்களா? அதையும் தான் 10 நாள் ஆக்குறீங்களே நீங்க. 10 நாள் 20 நாள் கழிச்சு தானே நீங்க ஓட்டிங் கவுண்டிங்கே போடுறீங்க. இப்ப 23ஆம் தேதி நடந்த எலெக்ஷனுக்கு மே 4ஆம் தேதி நீங்க கவுண்ட் பண்றீங்க. ஏன் மறுநாள் கவுண்ட் பண்ணா என்ன உங்களுக்கு அதனால பிரச்சனை? அப்ப இங்க உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனத்துக்காகவோ இல்ல உங்களுக்கு ஏதோ மாத்தணும் வைக்கணும்ன்றதுக்காக நீங்க பண்றீங்கன்னு ஒரு பொதுமக்களா எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. நீங்க பேலட் பேப்பர்ல கொண்டுட்டு வாங்க. இவிஎம்ல பிரச்சனை நடக்கு, இவிஎம் திருட்டுத்தனமா நடந்துட்டு இருக்குன்றது ஒவ்வொரு எலெக்ஷனும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. ஏன் சண்டிகர்ல நடக்கலையா? நைட்டோட நைட்டா நீங்க இவிஎம் மாத்தலையா? ரோட்ல கிடக்கலையா இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம்? விவிபேட்ல ரோட்ல கிடக்கலையா? அப்ப நீங்க என்ன பாதுகாப்பு போட்டு நீங்க எலெக்ஷனை நீங்க நடத்துறீங்க? இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துது ஒரு சுப்புக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்ப இப்ப இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் பதில் மட்டும் இல்ல, யூனியன் கவர்மெண்ட் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அப்படி பண்ணும்போது நிச்சயமா அடுத்த மாநிலங்களும் போகும். பார்க்கலாம் என்ன கேஸ் வருது, எப்படி ரிசல்ட் வருதுன்றது தெரியாது.
இதற்கிடையே நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை அறிவிச்சுக்கிறது. அந்த 4 அதிமுக பதவி விலகினாங்க இல்லையா, அது அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஆகஸ்ட் 24 வரை தள்ளி வச்சிருக்காங்க. இதுவும் இந்த நேரத்துல பேசும் பொருளா மாதிரி இருக்கு. இதற்கிடையே ஐயநாதன் போன்றவர்கள், பொன்ராஜ் போன்றவர்கள் தொடர்ந்து இவிஎம் குளறுபடியை பேசிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் திரும்ப 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 இது ஒரு ஒரு இக்கட்டை நோக்கி, ஒரு சிக்கலை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. அப்ப இதுக்கு ஒரு விடிவு ஏற்படணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக இப்ப இளங்கோ சொன்னதுல என்னென்ன இடம் இருப்பதாக சொல்றார், அவர் குறித்ததுல முக்கியமான சிக்கல் என்ன இருக்கு? இப்ப ஐயா சொன்னது என்னன்னா, ஓட் நம்ம பண்ணும்போது சில மிஷின்ஸ் இந்த நமக்கு எதுல ஓட் பண்றோன்றது நமக்கு தெரியும்ல, ஸ்கிரீன்ல காமிக்கும். அந்த பேப்பர்ஸ் கீழே விழும். அந்த ஒரு கவுண்டிங், இந்த பேப்பர்ஸ் அது பாக்ஸ்ல ஃபில் ஆகும். ஆனா அந்த பாக்ஸ் ஃபில் ஆகவே இல்லை அப்படின்றாங்க. ஸ்கிரீன்ல வருது, நம்ம கிளிக் பண்றோம், பட் அந்த பேப்பர்ன்றது வரவே இல்லை. இன்னொரு விஷயம், விவி பேட்ல பதிவாகக்கூடியது பதிவாகவே இல்லை. இங்க நீங்க ஓட்டிங் பண்றீங்க, ஓட்டிங் பண்ணி முடிச்சிட்டு ஃபைனலா இருக்கிற ஓட் வந்திருக்குன்றது நம்ம ஒரு கவுண்டிங் எடுப்போம்ல, அதுல கவுண்ட் ஆகவே இல்லை. இப்படி ஒரு மிஷினை வச்சுட்டு நீங்க எப்படி பண்ண முடியும்? இப்ப எல்லாமே இது தப்பு தானே. இது XYZ. இப்ப நம்ம ஓகே, இப்ப டிஎம்கே சைட்ல இப்ப நம்ம தோத்து போயிட்டாங்க, அந்த வயிற்றுச்சலோ வேதனையோ பேசுறாங்கன்னு வைப்போமே, சரிங்க. அதுல எவ்வளவு ஓட் டிஃபரன்ஸ்ல நம்ம ஜெயிச்சிருக்கோமோ இல்ல தோத்துருக்கோமோன்ற தெரியணும்ல. நான் ஒரு ஓட்டு வித்தியாசத்தை தோத்துருக்கேங்க, பரவாயில்ல, அந்த ஒரு ஓட்டுல நான் தோத்துக்கிட்டேன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். பட் அது நேர்மையா இருக்கணும்ல. நீங்க மொத்த 8 மிஷின் செக் பண்ணதுல 3 மிஷின் வேலையே செய்யல அப்படின்றது உங்க கண்ணு முன்னாடியே ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு மிஷின்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீல் பண்ணும்போது அந்த அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணுவாங்க இல்ல, இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணுவாங்க. சோ அந்த இது புத்தம் புதுசா இருக்கு அப்படின்றாங்க. இது 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ரைட்டிங்ல எழுதி அதோட டெக்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கும், இப்ப நான் நேத்திக்கு ஒட்டி வச்சா எப்படி இருக்குன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ இது பாத்தீங்கன்னா புத்தம் புதுசா இருக்கு. ரெண்டாவது, ஒரு பாக்ஸ் ஏதோ எடுக்கும்போது ஒரு மிஷின் ஸ்டீல் மாத்தி குத்திருக்காங்க. பின்னாடி பண்ண வேண்டிய ஸ்டீல ஃப்ரண்ட்ல ஸ்டீல் பண்ணிருக்காங்க. அப்ப இதுவே எரர் தானே சார்? இது ஹியூமன் எரர் கூட எடுத்துட்டு போயிடும். சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகுதா? இல்ல 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 இல்ல, பேசுங்க. இது ஹியூமன் எரர் எடுத்துட்டாலும் கூட பாக்கி உள்ள பிரச்சனைகளை யார் ஃபேஸ் பண்றது? மெஷின்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன பண்றது? இதுல மொத்தத்துல எல்லாமே தப்பு நடந்திருக்காங்க. ஒண்ணு மிஷின் பிரச்சனை, இன்னொன்னு இவங்க வச்ச ஆட்கள் பிரச்சனை. மும்பைல நடந்த ஒரு எலெக்ஷன்ல, இப்ப ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததுல நிறைய இடங்கள்ல இது பல தடவை நான் சொல்லியிருக்கேன், ஒரே மாதிரியான கவுண்டிங் டிஃபரன்சஸ் வின் பண்ணிருக்காங்க. இப்போ இப்போ ஒரு வில்லிவாக்கம் தொகுதியில 10,686 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னு வைங்களேன், ஆளும் கட்சி தோத்துருக்கு. அதே சேம் 10,686 வாக்கு வித்தியாசத்துல சைதாப்பேட்டில உள்ளவங்களும் தோத்துருக்காங்க. இதே மாதிரி 10 இடங்கள்ல நடந்திருக்கு. அது எப்படி பாசிபிள் ஆகும்? எப்படி அது ஒரே மாதிரியான ஃபார்மேட்ல வரும்? அதே மாதிரி பதிவாயிருக்கு, வாக்கு பதிவாயிருக்கு. பிஜேபிக்கு ஒரு வாக்கு பதிவானதுல 4 இடங்கள்ல ஒரே மாதிரி வாக்கு பதிவாயிருக்கு. காங்கிரஸ்க்கு வாக்கு பதிவானதுல ஒரே மாதிரி 4 இடங்கள்ல பதிவு. இது எப்படி சாத்தியமாகும்? 1-2 கூட சிக்ஸாக்ல போகாதா? அப்போ இந்த தவறுகள்லாம் அங்க ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி மொள்ள மாதிரி தனம்லாம் பண்ணா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருன்றதுக்காக கொஞ்சம் நுணுக்கமா வேணா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா பண்ணியிருந்திருக்காங்க, டெஃபினட்டா பண்ணிருக்காங்க. இனி இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இன்னி இந்த எனக்கு சொன்ன விஷயம் ரொம்ப ஓரளவுதான் என்ஆர் இளங்கோவன் ஐயா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப காமனா நமக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி இது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல என்னென்ன நடந்திருக்கு அவங்க கண்ணு முன்னாடி வேற, ஏன்னா கிட்டத்தட்ட 4 நாள் எடுத்திருக்கிறாங்க. 4 நாளே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல எங்களுக்கு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, இதுக்கு மேல நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, எங்களுக்கு 7 நாள் நடக்கும்னு சொன்னாங்க. 14 பாக்ஸ் 7 நாள் நடக்கும் அப்படின்னாங்க. 8லயே உங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் 3 நாள் என் டைம் நான் வேஸ்ட் பண்ண போறேன், நான் ப்ரொசீட் பண்ணுவேன் இல்லையா? இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கூட அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் வச்சுட்டு என்னால வாதாட முடியும். இங்க ஒரு மிஸ்டேக்ஸ் இல்ல, அவ்வளவு மிஸ்டேக்ஸ் இங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. நீங்க என்ன பதில் சொல்ல வர்றீங்க? ஸ்டேஷன் நம்பர் போட்டு பதிவானது அது அத்தனையுமே நீங்க கோல்மால் பண்ணி மாத்திருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயம் தெரியுது. புதுசா எப்படி பதிவாகும்? ஒரு எழுத்து எழுதுனது எப்படி மாறும்? இதெல்லாம் நீங்க இல்லன்னு சொல்ல முடியுமா? தற்குறிக்க சொல்லுவாங்க இல்லன்னு.
பட் கோர்ட்டுக்கு போகும்போது இப்படி நம்ம வாயில சொல்ல முடியல. கோர்ட்டுக்கு நம்ம வந்து விட்னஸ் காமிக்க போறோம். அங்க என்னென்ன நடந்துச்சுன்றது அதான் தெளிவா அவர் சொல்றாரு. எனக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ், எங்களுக்கு மொத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எங்களுக்கு வேணும், இதை நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ண போறோம், ப்ரொசீட் பண்ண போறோம்னாச்சு. மேட்டர் முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இனி லீகல் டீம் பாத்துக்கும், இனி சுப்ரீம் கோர்ட் பாத்துக்கும். மேபி கேஸ் ஒரு இயர் 2 இயர்லயே முடிய போறது கிடையாது. பட் எனக்கு நியாயம்ன்றது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எனக்கு கிடைக்கணும்னு நான் வெயிட் பண்ணுவேன் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒருவேளை அப்படி வந்து ரிசல்ட் தலைகீழாக மாறும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த குளறுபடிகளால் தான் திரு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தோற்றிருக்கிறார் என்று வெளிவரும் பட்சத்தில் அது நிச்சயமாக தமிழ்நாடு ஊரம் என்ன வகையான எதிரொலியை தரும் என்று ஒரு கேள்வி இயல்பாக இருக்கிறது. அதை தாண்டி இப்ப சிஎம் விஜய் கொத்து போட்டா சொன்னார் இல்லையா, இவர் இப்பயாவது வாய் திறப்பாரா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த ரெண்டையும் ஒருவேளை நாளை நிச்சயமாக அவரோட வெற்றி வந்து இப்படிதான் ஒரு குளறுபடியா தடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டாலோ அல்லது அந்த செக் பண்ணும் போதே நடைமுறையால கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன வகையான விளைவை ஏற்படுத்த வாய்ப்பு? யார் யாருக்கெல்லாம் அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சோ எல்லா இடத்துலயும் மறு கவுண்டிங் வச்சு சொல்லுவாங்க. நமக்கே தெரியும்ல, இவங்க எல்லாம் ஜெயிக்க வேண்டிய கேண்டிடேட்ஸ் நமக்கு தெரியும்ல. கொளத்தூர்ல ஸ்டாலின் ஐயா தோக்க வேண்டிய இடமே கிடையாது, எழிலன் தோக்க வேண்டிய இடம் கிடையாது, பிடிஆர் அவர்கள் தோக்க வேண்டிய இடம் கிடையாது. பிடிஆர் யார்கிட்ட எலெக்ஷனை லூஸ் பண்ணிருக்காரு? நான் யாரும் தரக்குறவா பேசல. ஆனா பிடிஆரை விட அவர் சிறந்தவரா? அப்படி சிறந்தவரா இருந்தா எந்த வகையில அவர் சிறந்தவர் தெரியணும் இல்லையா? ஓட்டு போட்ட மக்கள்ல ஒரு 10% வந்து தற்கொலையா இருக்கலாங்க, 10% ரசிகர் மனப்பான்மையில இருக்கலாம். அது எப்படி அவ்வளவு தூரத்துக்கு ரசிகர்கள் போய் ஓட்டு போடுவாங்கன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ சில இடங்கள்ல சொல்றாங்க எங்களுக்கு சில அமைச்சர்கள் மேல அதிருப்தி இருந்துச்சு, சில எம்எல்ஏக்கள் மேல எங்களுக்கு அதிருப்தி இருந்துச்சு, இவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சனாலதான் நீங்க தோத்துட்டீங்க. சரி, அத நான் ஒரு தனிப்பட்ட நபரா நான் அதை ஒத்துக்கிறேன் வைப்போம். பட் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் சரி, எழிலனும் சரி, இவங்க எல்லாம் எப்படி தோக்குறதுக்கு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை சொல்லுங்க. இவங்க மேல நீங்க என்ன குற்றச்சாட்டு வைப்பீங்க? இப்போ ஏன்னா அவர் நன்றி சொல்ல போகும்போது ஒட்டுமொத்த மக்களும் அழுகையும் நம்ம இந்த நேரத்தை நினைவுபடுத்த வேண்டும். பிரதர், நான் கொளத்தூர் தொகுதியில இருக்கேன். அன்னைக்கு ஒரு காக்கா சத்தம் இல்ல, ஒரு பட்டாசு சத்தம் இல்ல. மனசு அவ்வளவு நொந்து போய் நான் ஒரு ரூம்ல, என் ஹஸ்பண்ட் ஒரு ரூம்ல உட்காந்து அன்னைக்கு ஃபுல்லா ரிசல்ட் பார்த்து அவ்வளவு மூட் ஆஃப்ல, சரி ஈவினிங் ஒரு காஃபி குடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நம்ம ப்ரெஷரைஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே நாங்க கிளம்பி போறோம். ஒரு காஃபி ஷாப்ல இருக்கோம், ஒருத்தருக்கு மூஞ்சில ஒரு சந்தோஷம் இல்லைங்க, அத்தனை பேரும் அதிர்ச்சியில இருக்காங்க. இதை நான் மிகைப்படுத்தி சொல்லல, நாங்க போனதை நாங்க பார்த்ததும் சொல்றோம். அப்ப நான் என் ஹஸ்பண்ட கேக்குறேன், குளத்தூரே அமைதியா இருக்கையா, அப்ப யார் ஓட்டு போட்டீங்க? உண்மையை சொல்லி தொலைங்கடா. யாரா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க? யாரா ஓட்டு போட்டு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை தோக்க வச்சீங்க? ஒருத்த மூஞ்சில கூட சந்தோஷம் இல்லையே. சரிப்பா, நான் ஊப்பிப்பா, எனக்கு 200 ரூபாய் வருதுப்பா, நான் கவலைப்படலாம். என் புருஷன் ஊப்பி 200 ரூபாய் வருது, கவலைப்படலாம். மொத்த குளத்தூர் ஏன் கவலைப்படணும்? நைட்டு வந்து 2 16 வயசு பசங்க, 16 17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், மதர் ஷெப்பர்டிங் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இது டெலிவரி ஹாஸ்பிட்டல். அது அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்து நைட்டு 10:15 மணிக்கு மேல பட்டாசு போட்டானுங்க. அது வந்து அனில் குஞ்சிக்கே நமக்கு தெரியும். மொத்த பட்டாசு 2 ஹாஸ்பிட்டல் கிட்ட பட்டாசு போட்டு இருக்கப்பா அப்படின்னு ஒருத்தர் வந்து அடிச்சு மண்டையில அடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. இப்பதாங்க நீங்க கொளத்தூர் தொகுதியில நடந்துச்சு, எங்க கண்ணு முன்னாடி நாங்க பார்த்தது. அப்போ ஏதோ ஓட்டு போட்டு எப்படி நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க, ஆனா நீங்க வந்து வாய் அடக்கி நாக்கடக்கி நீங்க பேசிருக்கணும். நாங்க நாங்க ஸ்கெட்ச் போட்டோம், நீங்க தானே சொன்னீங்க ஸ்கெட்ச் போட்டீங்கன்னு. அந்த ஸ்கெட்சை நாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். இனி அந்த ஸ்கெட்ச் போட்டதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். மிஸ்டர் ராதாவர்ஜுனா அவர்கள் சொல்லுவார், அவர் பதில் சொல்லுவார். இப்ப நாங்க சொல்லிருக்கோம்ல, விவி பேட்ல தப்பு இருக்கு, இவிஎம்ல தப்பு இருக்கு, அதுல தப்பு இருக்கு, இதுல தப்பு இருக்கு, ஹியூமன் எரர் ஆயிருக்கு, எல்லாமே ஆயிருக்கு. எப்படி நீங்க பழனியில சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போக முடியுமா? போக முடியாதுல்ல. பழனியில நீங்க இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பேரு சொல்லல, ஏதோ தவறு நடந்து போச்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க மிஸ்டர் ஆதவர்ஜனா அவர்கள் வந்து இல்ல ஏதோ தவறு நடந்து போச்சு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு இதுல சொல்ல முடியாது. அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கும் அவங்க செஞ்ச செயல்களுக்கும், இது யாரு செஞ்சிருந்தாலும் சரி, இது ஒன்றிய அமைச்சகம் செஞ்சிருந்தாலும் சரி, இல்ல எலெக்ஷன் போர்டு மேல உள்ள தவறுகள் நடந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பதில் சொல்லியாங்க. பாப்போம். இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது. இது இந்தியா முழுக்க ஒருவேளை இந்த குளறுபடிகளால்
திட்டமிட்ட சதியால் இந்த இவிஎம் குளறுபடியால் நடந்திருக்கும் பட்சத்தில் அது இந்தியா முழுக்க எதிரொலிக்கும் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் மாணவர்கள் சும்மாவே வந்து இவிஎம் மாற்றி அமைக்கணும் டெல்லியில் போராட்டம் கூட அந்த குரல் எழும்பியதை பார்க்க முடிந்தது. ஒருவேளை தமிழ்நாட்டிலும் தான் இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காண வேண்டி வரும். இந்தியாவுடைய திசைவழி போக்கை தமிழ்நாடு தீர்மானிக்கும் என்று தெரியவில்லை. பார்க்க என்ன நடக்கின்ற உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழலை அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாதிரி பிரச்சனை மூலமா இந்த இவிஎம் பிரச்சனை மூலமா இன்னொரு விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரதர். இது நீங்க அவுட் ஆஃப் ஆர்டர் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா மூணாவது ஒரு அணி அமையும் 2029 எலெக்ஷனுக்கு. ஸ்டாலின் எப்பேற்பட்ட தலைவர், ஸ்டாலின் யாருன்றது இந்தியா திரும்பி எப்பவுமே அவருக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருந்துட்டு இருக்காரு. இந்த இவிஎம் அவன் அவனே வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த இவிஎம் பிரச்சனை அவனுங்களா கிரியேட் பண்ணோம்னா இது மிகப்பெரிய பிளஸ் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு அமையும். அடுத்த மூன்றாவது அணி ஒண்ணு இந்தியா லெவல்ல வரும். 2029 நோ பிஜேபி நோ காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி நாரா வந்து ஸ்லோகன் வரல அப்படின்னா பாத்துட்டே இருங்க. இந்த இவிஎம் ப்ரூஃப் ஆச்சுன்னா மற்ற மாநில முதல்வர்களும் இதுல ஒண்ணு சேருவாங்க. ஏன்னா காங்கிரஸ் பேசிட்டு இருக்கு, ராகுல் காந்தி ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு அவர் விடிவு காலம் அவர் கொடுக்கல. தமிழ்நாடு முதல்ல ஸ்டெப்ஸ் எடுத்து இதுல ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ். இன்னும் ஒரு பெரிய ஒரு வைரக்கல் வந்து திமுக கட்சிக்கு வந்தது மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, நன்றி. நன்றி. நன்றி.